டிஃப்ரெண்டான கேரட் ஊறுகாய் பண்ண போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? 400 கிராம் கேரட்டை மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிட்டு குக்கரில் 3 விசிலுக்கு வேக வைக்க போகிறேன். வேக வச்ச கேரட்டை குக்கர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சு ஆற விட்டுருக்கேன். இந்த வாணாயில் போட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். மசிச்ச கேரட்டை இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். புளிக்கு பதிலாக நான் ஆத்தங்காய் ஜூஸ் எடுக்க போகிறேன். எலுமிச்சம்பழ ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த அளவு கேரட்டுக்கு இந்த அளவு ஜூஸ் போதும். நல்லெண்ணெய் ஒரு கரண்டியை விட்டுக்கிறேன். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், வடிக்கட்டும். கடுகு வெடிச்சாச்சு. அடுப்பு சின்னதாக வச்சுட்டு மசிச்சு வச்ச கேரட்டை இதில் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்கி கொடுத்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போடுறேன். பெருங்காயம் வதங்கி எடுத்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லேசாக ஆவி எடுத்து தனி மிளகாத்தூள் போடணும். ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறி எடுத்து, ரொம்ப சூடாக போட்டோம்னாக்கா கசந்து போயிடும். அதனால கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா போட்டுக்கலாம். கேரட் ஊறுகாய் ரெடி ஆயிடுத்து. இதை நாம சாதத்துக்கு தொட்டுக்கலாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். டிஃபன் ஐட்டம் தோசை இட்லி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் தொட்டுருந்தாலும் அமக்கலமா இருக்கும். இதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இது இந்த வேக வச்சு பண்றதுனால ஷெல்ஃப் லைஃப் கம்மி தான். அதனால உடனடியா யூஸ் பண்ணுங்க. ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தி வேணும்னாக்கா வதக்கி செய்யற மெத்தட் ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து பண்ணுங்க.